லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்திமா, எங்க கூட்டிட்டு போற? ஊருக்கு ஏலக்காரன் வந்திருக்கான். நிறைய புடவை எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அப்படியா? நீதான் உன் பொண்ணுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னல, ஆமா. அதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்பா, எனக்கு புடவை எல்லாம் வேண்டாம்ப்பா. ஏண்டி, நம்ம ஊரே அங்கதான் கிடக்கு, நீ மட்டும் வீட்டுல உட்காந்து என்ன செய்ய போற? வந்து 4 புடவை எடுத்துக்க. வா போலாம். என்னம்மா, அப்பா மேல எதுவும் கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்னம்மா, வாமா போலாம். வா. ஏய், ஏம்பா தம்பி, நீ ரெடி ஆனதெல்லாம் போதும், சீக்கிரம் வாயா. எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. ஏங்க பெரியய்யா மகனே, நீங்களும் ஏலம் போட போறீங்களா? சே, நான்லாம் ஏலம் போடலம்மா. ஏலம் போட வந்தவரு என்ன கூட நிக்க சொன்னார், அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க அவர் ஆளையே காணுமே. நானும் ஏலத்துல ஒண்ணு எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன், வரவே மாட்டேங்கிறானே. ஏய், வர்றா, வருவான். வந்துட்டேன். பாரு, அதாகப்பட்டது மகாஜனங்களே. வானத்துல பிளைட் போகுது, கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது. ஏன் லாரி, சைக்கிள், மோட்டர் கூட தான் போகுது. அதுக்கு என்ன இப்ப? புடவை வைக்க வந்தியா, இது மோட்டர் வைக்க வந்தியா? யாரு போயிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டான் போலயே. குடிகாரப்பா, அவனை போயிட்டு நீ வேலையை பாரு. இப்ப அடுத்து. ஓ, மறந்துட்டியா? ரோட்ல சைக்கிள் போகுது. அந்த மாதிரி பயணங்கள்ல கூட உங்களால வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை உங்களுக்காக அள்ளிட்டு வந்திருக்கேன். எங்க? அது எங்க? ஏதோ பொக்கிஷம்னு சொன்ன, அதை எங்கன்னு கேட்டேன். வருஷம் இதையே சொல்லித்தான் வித்துட்டு போயிடுற. ஏமா, இங்க வாமா. இத பாரு, இது உங்ககிட்ட வாங்கின புடவை தான். என்ன மாதிரி கிழிஞ்சிருக்கு பாத்தியா? இதுதான் உன் குவாலிட்டியா? தொழில ஒரு நேர்மை வேண்டாமா? டேய், அந்த புடவை எப்போ வாங்கினது? ஜஸ்ட் 8 வருஷம் தான். டேய், அதிங்க 8 வருஷம். ஒரு புடவைக்கு 8 வருஷம் கூட கேரண்டி கிடையாதா? அதுக்கு நீ தகரத்துல தான் புடவை வாங்கி கொடுக்கணும். இருக்கா? இருந்தா கொடு. இது எம்புட்டு காசாக தான் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு கிளியாத புடவை வேணும். வேட்டி சேர்ந்துருந்தாலும் ஓகே. ஏண்டா கோபாலு, சும்மா இருக்க மாட்டியா? கூட்டம் கூட்டினா போதுமே, தண்ணிய போட்டு வந்துருவியே. தம்பி, அவன் கிடக்குறான், நீ சொல்லுப்பா. பாருங்க மக்களே, என்கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புடவை இப்பதான் கிழிச்சு போச்சுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. இதுவே நீங்க ஜவுளி கடைக்கு போனா இந்த மாதிரி கேட்க முடியுமா? பில்ல போட்டு ஒரு தடவை கையில கொடுத்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். வாங்கின துணியோட விதி அப்பவே முடிச்சு போச்சு. ஆனா நான் அப்படி இல்ல, வருஷம் வருவேன். இந்த வருஷம் வாங்கின துணி அடுத்த வருஷம் கிழிஞ்சு போனா, சாயம் போனா, அதுக்கு கூட புதுசாவே மாத்தி தருவேன். மாத்தி கொடு. நாதே, உங்ககிட்ட வாங்கின பட்டாப்பட்டி இப்ப காட்டுறவங்க பாரு, சல்லடை மாதிரி இருக்கு பாத்தியா? இதையாவது மாத்தி கொடு. டேய், நீ குடிச்சிட்டு போய் ரோடா விழுந்து கிடந்து டவுசரை கிழிச்சிட்டு வருவ, அதெல்லாம் மாத்தி கொடுப்பாங்களா உனக்கு? டேய் கோபாலு, பேசாம இருடா, அவரை வியாபாரம் பார்க்க விடுறா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்ரா? சொல்லி தொலை. முன்னெல்லாம் ஆளு ரொம்ப மெல்லிசா வடவடன்னு இருப்ப, இப்ப தாடி இங்கிடியும் தொப்பையும் தொந்தியுமா இருக்கிய, எப்படி? அது
ஆள் மாறாட்டம் பண்றியா? ஏய் எப்பா யாராவது அவன் வாயை பத்தி கூட்டிட்டு போங்கப்பா இங்க இருந்து. ஏய் கோபாலு வா போவோம் வா ஏய், போடா அப்புறம் கூட்டிட்டு போய். வா 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 ஒரு சொன்னா உண்மை கேளு, வா, தெரிஞ்சே வா. ஆகணும். சரி, வா ஏய், வான்னு விடுடா. சொல்றேன்ல. சரி வளவளன்னு பேசாத, வியாபாரத்தை ஆரம்பி. எல்லாரும் சீரியல் பாக்குறத விட்டுட்டு வந்திருக்கோம். சரி சரி ஆரம்பிச்சிடலாம். இத பாருங்க, இப்ப வெயில் காலம் முடிய போகுது, அடுத்து குளிர்காலம் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் போர்வை இருக்கும். ஆனா போதுமான அளவு இருக்குமா? இருக்காதே. அதனால பல பேர் போர்வைக்கு பதிலா புடவை ஏதாவது சுத்திட்டு தூங்குறீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா சூரத்துல இருந்து விதவிதமா ரகரகமா பாருங்க 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 பெட்ஷீட் வந்திருக்கு. இந்த போர்வைக்குள்ள 3 பேர் தூங்கலாம். இத பாருங்க எவ்வளவு நீளம். அது மட்டும் இல்ல 30 நாள் துவைக்காம கூட இருக்கலாம். இதுல வாடையும் வராது, குளிரும் உள்ள இறங்காது. அப்படிப்பட்ட இந்த போர்வையோட ஆரம்ப கட்ட விலை வெறும் 10 ரூபாய். 20 ஆ, ரூபா. கேளுங்க, சூப்பர் கேளுங்க. சூப்பர். அடுத்து 50 அடாடாடாடாடா. வாங்க 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 சொல்லுங்க. அடுத்து 50. 80 சூப்பர். அடி தூளி 80 80 80 80 80 80 80. 120. 120. அருமை. 150. 150. வா விடாத அண்ணன் கிடைக்காதுன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டே இரு. 180 180. சூப்பர். அருமை. வாங்க. அடுத்து கேளுங்க. 200 ரூபா. கேட்டுட்டாங்க. செல்வசி மாட்டி 700. என்ன எப்பா 200 ரூபா தான். 200 ரூபாய் தானா? கொஞ்சம் விட்டா ஒரு போர்வைக்கு வீட்டை எழுதி கேப்ப போலயே. வெறும் 200 ரூபாய் தானா? ஆமா 200 ரூபா தான். சரி 200 ஒரு தரம், 200 2 தரம், 200 3 தரம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மக்களே, 600 ரூபாய் பெருமானம் உள்ள பெட்ஷீட்டை வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கினதால கம்பெனிக்கு பயங்கரமான நஷ்டம். ஏலம் எடுத்தது தான். மாத்திலாம் பேசக்கூடாது. முழுசா கேளுங்க. கம்பெனி சார்பா சோப்பு டப்பா ஏதாவது குடுக்க போறியா என்ன? எப்படி கரெக்டா சொல்றீங்க? இந்த சீனெல்லாம் நாங்க ஏற்கனவே டிவில பாத்துட்டோம். அதான் இல்ல. 700 ரூபாய் மதிப்புள்ள இந்த போர்வைய வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கின உங்களுக்காக இலவசமா எதையும் தர மாட்டேன். வெறும் இந்த போர்வை மட்டும் தான் தர போறேன். காசை கொடுத்துட்டு இந்த போர்வை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. குடு. வச்சுக்கோங்க. போனி 200 ரூபாய். வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்ததா இலவசமா ஒரு கோடாலி தைலம் கொடுத்துருப்பேன். ஏற்கனவே பார்த்த சீன் நான் சொல்றேன். தைலம் போச்சு போ. அடுத்து மற்றும் ஒரு போர்வை. அருமையான போர்வை, அருமையான கலர், சிவப்பு கலர் போர்வை. சூரத்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பெட்ஷீட்டோட ஆரம்ப விலை 45 ரூபாய். மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஏலத்தோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இப்ப இதுல 10 புடவை இருக்கு. இந்த 10 புடவைக்கும் மொத்தமா ஒரே விலை. ஏப்பா, இந்த 10 புடவையும் மொத்தமா வாங்கிட்டு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? என்னக்கா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புடவையை கட்டு, விதவிதமா கட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான்டா. எஸ். நானும் ஏலத்துல கலந்துக்கலாமா? டேய், காசு இருக்கிற யார் வேணா கலந்துக்கலாம்டா. ஓகே, விலையை சொல்லு. இந்த புடவைங்களோட ஆரம்ப கட்ட விலை 50 ரூபாய். வெறும் 50 ரூபாய். 50 rupees? எஸ். Take this 50 rupees. Give me the புடவை. இத்தனை புடவை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? எனக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு. வீட்டுக்கு ஒரு புடவை. அடப்பாவி. குடிகாரன் சார், ஆரம்ப கட்ட விலை தான் 50. இன்னும் ஏலம் கேட்பாங்கல்ல? பாட்டிலுக்கு மேல 10 ரூபா. சரி, புடவைக்கு மேல 10 ரூபா சேர்த்து வாங்கிக்க. என்ன இப்ப புடவைய கொடு. டேய், உனக்கு புடவை தானே வேணும்? எஸ், டெஃபினெட்லி. அங்க பாரு இருக்கு. எத்தனை தடவை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. இது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. கோயம்புத்தூர், சிக்கானூர் அந்த மாதிரி ஊர்கள்ல இருந்து. ஆரம்ப கட்ட விலை 50 ரூபாய்.
100 ரூபாப்பா. அருமை அருமை சூப்பர். அடுத்து யாராவது கேக்குறீங்களா? 1000 ரூபாய். என்னடா பிரீத்தி வந்திருக்கா? ஐயோ இவ இங்க வந்தா? அங்கிள், நான் இங்கே தான் இருக்கேன். இந்த ஊர்ல தான் தங்கி இருக்கேன். நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குல்ல, அத பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா இவ 1000 ரூபாய் கேக்குறாளே. 2000 ரூபாப்பா. சூப்பரா மணிக்கா. அப்படி கேளு. 2000 ரூபாய். 10000 ரூபாய். 10,000மா? அப்பா, இவ கூடலாம் நம்ம வேலை கேட்க வேணாம். நம்ம கிளம்பலாம். இருமா. 11000 ரூபாய். எப்பப்பா போதும் நிறுத்துங்க. என்னதான் நான் வியாபாரம் பண்ணாலும் எனக்குன்னு கொஞ்சம் நேர்மை இருக்கு. இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் என்னால புடவைய கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இது கம்பெனியோட ரூல்ஸ். கடைசி விலையா 1500 ரூபாய்க்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏலம் கேட்ட 2 பேரும் உங்க பேரை சொல்லுங்க. சீட்ல எழுதுறேன். அதுல யார் பேர் வருதோ அவங்க வாங்கிக்கிட்டாங்க. பேப்பர் பேன் எடு. உங்க பேர் சொல்லுங்க. மாணிக்கம்பா. மாணிக்கம். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? பிரீத்தி. பிரீத்தி. ஐயா ஒரு நல்ல சீட் எடுங்க. மாணிக்கம். ஏலத்துல இருந்த 10 புடவையும் மொத்தமா மாணிக்கத்துக்கு கிடைச்சிருக்கு. ஐயா பணத்தை கொடுத்துட்டு புடவைய வாங்கிக்கங்க. இந்தாப்பா. சரிங்கய்யா. வாங்கியாச்சுமா. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே? தம்பி நீங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்களே. நீ எங்கேயா இருந்த எத்தனை நாளும்? வீட்டுல வந்து கொடுக்கும் போது தூக்கி வீசிட்டு ஏலத்துல கம்மி விலைக்கு கிடைக்கும் பாராட்டுறியாமாமா? அடுத்த வருஷம் நீயே வந்துறியா? உங்ககிட்டயே நான் புடவை வாங்கிக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா வரமாமா. என்னது மாமாவா? சும்மா உரிமையா சொன்னேன். இதோட ஏலம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்பு. புடவை உனக்கு பிடிச்சிருக்காமா? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குப்பா. சரிம்மா. நான் எடுத்தது இல்ல. ஆனா அந்த ஏலக்காரனை எங்கேயோ பாத்திருக்கேன்பா. அதான் நான் வருஷம் வரேன்னு சொன்னேனே. போன வருஷம் பாத்திருப்பீங்க. வாங்கப்பா போலாமா? போயாச்சு. அப்பா புடவை எல்லாம் முடிச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சுடிதார் தான். சுடிதார் யாருக்கு வேணும்? வாங்கப்பா வாங்க. மறுபடியும் வந்துட்டான்டா. 50 ரூபாய். நான் கிளம்பிக்கலாமா? அப்படியே ஓடி போய் எங்கேயாவது உன்னை பார்த்தேன் சாவச்சிருவேன். அம்மாடி வித்யா, நீ இதை வீட்டுக்கு கொண்டு போ. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்துருங்கப்பா. சரிம்மா வந்துடுறேன். ஏண்டி வித்யா, அந்த ஏலக்காரன் ஆள் யாருன்னு தெரியுதா? யாரு? என்ன நீ அவனோட குடும்பம் நடத்தின? கண்ணு தெரியாம போனா கூட கட்டின புருஷன் யாருன்னு அவன் நடக்கிற சத்தத்தை வச்சே தெரியணும். நீ என்னடானா இப்படி இருக்க? ஊருக்கு தான் அவன் யாருன்னு தெரியல, உனக்குமா தெரியல? உன் புருஷன் தாண்டி மாறு வேஷத்துல வந்திருக்கான். உன் அப்பா அவன் எடுத்து கொடுத்த புடவைய தட்டி விட்டான்ல, அதுக்குதான் இப்படி ஒரு வேலைய பார்த்திருக்கான். உனக்காக அவன் என்னவெல்லாம் பண்றான், நீ கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா?
ஏ கிழவி, உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ என்ன உனக்கு தூதா? தூது வந்தா என்ன? பிரிஞ்சிருக்கிறவங்கள சேர்த்து வச்சா புண்ணியண்டி. நான் புண்ணியம் தேடக்கூடாதா? நீ புண்ணியம் தேடி நான் தான் கிடைச்சனா? ஊருக்குள்ள எத்தனையோ பேரு புருஷன் கூட சண்டை போட்டு விலகி இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு புண்ணியம் கட்டிக்க வேண்டியதானே? தினம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவன், பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்திய வச்சுக்கிறவன், இவனுங்களோட வாழ முடியாம விட்டு விலகினா நிம்மதின்னு வாழா வெட்டியா இருக்கிறவனுக்கோ உனக்கோ வித்தியாசம் இருக்குடி. அவன் சொன்ன ஒத்த வார்த்தையில நீ வாழ்க்கையே தொலைக்கிறோம்னு சொல்றியே. உன் புருஷன் தங்கமுடி. நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன் காலடியிலேயே கிடப்பாண்டி. அவனுக்கு இம்புட்டு போக்க காட்டாதடி. இப்படிலாம் அவன் உன்கிட்ட பேச சொல்லி சொன்னானா? இதெல்லாம் வார்த்தை விடும்போது யோசிச்சிருக்கணும். என் மனசுல இருக்கிற ரணத்தோட வலி எனக்கு மட்டும்தான் கிளவி தெரியும். அதை மறைச்சிட்டு அவன் கூட சந்தோஷமால என்னால வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை பொய்யா இருக்கும். வேணா கிழவி, நான் எப்படி இருந்துட்டு போறேன். என்ன சொன்னாலும் கரையவே மாட்டேங்கிறாளே. கல்லு மாதிரி அப்படியே இருக்காளே. இருக்கட்டும் பாட்டி, அவ மனசை கரைக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். இப்ப நான் அவளுக்காக எடுத்த புடவை அவளுக்கு போயிடுச்சுல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு இருக்கிற தைரியத்துக்கு கல்லு இல்ல, இரும்ப கூட நீ கரைச்சிருவ. பாட்டி 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 பாட்டி, என்ன அங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டி எப்படி அழகு பாக்குறா. அட ஆமா, உள்ளுக்குள்ள இம்புட்டு ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில எப்படி எல்லாம் வேஷம் போடுறா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பாட்டி. சரியா சொன்ன. ம், இவ வயசுல நான் கூட என் புருஷனை எப்படி எல்லாம் அலைய விடுவேன் தெரியுமா? அடி பாவி பாட்டி. புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில பொண்டாட்டி பின்னாடி புருஷன் அலையணும், அது ஒரு தனி கிக்கு. அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரியாது. கரெக்ட் கரெக்ட். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஐடியா கொடுக்கறதால தான் என் பொண்டாட்டி இப்படி பண்றா. உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் ஓவர். புருஷனை கெஞ்ச விடலாம், அதுக்காக இப்படியா? இவ பண்றதெல்லாம் நான் என் புருஷனுக்கு பண்ணியிருந்தா அப்பவே அந்த ஆளு எவ கூடயாவது ஓடி இருப்பான். புருஷனை எந்த அளவு கெஞ்ச விடணும்னு பொண்டாட்டிக்கு ஒரு அளவு தெரியணும், இல்லன்னா பிடிய மிஞ்சி போயிருவான். அது உன் பொண்டாட்டிக்கு சுத்தமா தெரியல. பாட்டி பாட்டி, அவ வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போறா. அவ எங்க போறான்னு கேள, போய் விசாரி. எங்க போறான்னு கேட்டு சொல்லு. போ. இரு வர இரு. போ. என்ன வித்யா, இந்த புடவையில சாமி சிலை மாதிரி ஜொலிக்கிறியே. என் அப்பா எடுத்து கொடுத்த புடவைல அப்படிதான் இருக்கும். ஆமா, பொல்லாத அப்ப. அவன் ரசனைய பத்தி எனக்கு தெரியாதா? என் அப்பா ரசனைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏண்டி, உன் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான்டி. நல்ல நாள் பெரிய நாளுக்கு அவன் நேரத்துக்கு புடவை எடுத்துட்டு வாடான்னா அவனோட நேரத்துக்கு எடுத்துட்டு வருவான். அப்பவே செலக்ஷன் பண்ணி நான் தான் கொடுப்பேன். அவன் உனக்கு இம்புட்டு அழகான புடவை எடுத்து கொடுக்கறானாக்கும். உனக்கு எது சரியா இருக்கும்னு உன் புருஷனுக்கு தாண்டி புரிஞ்சிருக்கு. அதான் இப்படி ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கான். காலையிலே தூபம் போட வந்துட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன, உன்னை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கானா? ஆமாண்டி, அவனே சொத்து பத்த விட்டுட்டு உனக்காக இந்த ஊர்ல வந்து சைக்கிள் ஓட்டிட்டு திரியறான். எனக்கு அவன் சம்பளம் கொடுக்கறானாக்கோ. யாருடி இவ? ஆமா, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு. ஓஹோ,
புருஷன் எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு முதல் தடவையா கோவிலுக்கு போறியாக்கும்? சூப்பர்டி, அப்படிதான் இருக்கணும். கிழவி, உனக்கு கம்புட்டு தான் சொல்லிட்டேன். என் அப்பா எனக்காக ஆசையா எடுத்து கொடுத்தது. அதனால அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட போறேன். அவ்வளவுதான். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. தள்ளு. சரி சரி, ரொம்ப கோச்சிக்கிறாத. நல்லபடியா போய் சாமி கும்பிட்டுட்டு வா. பாட்டி, பேராண்டி கேட்டுச்சா? தெளிவா கேட்டுச்சு பாட்டி. அவளுக்கு முன்னாடி நாம கோயிலுக்கு போறோம். எள்ளனா எண்ணெயா இருக்கியே. அது அப்படிதான். வித்யா உனக்கு தான்டா. தேங்க்யூ பாட்டி. வா 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 போவோம்.